மாண்புமிகு இளைஞர்களே, இனிய நாள் மார்ச் திங்கள் 1ஆம் நாள் 2025. ஊக்கமூட்டும் வாழ்வின் விதி 60. வாழ்க்கை துணைக்கான விதிகள் 10. காதல் செய்வது. இறுதியாக நாம் இப்போது செக்ஸை பற்றி பேசப் போகிறோமா? இல்லை. நான் இப்போது பேசப்போவது காதலை பற்றி. நீங்கள் காதல் வயப்பட்டிருக்கிறீர்கள், அவரும் உங்களை காதலிக்கிறார் எனில் பாலுறவு என்பது இயற்கையான ஒரு செயல்பாடு. விளையாட்டும் ஆபத்தும் அதில் நிறைந்திருக்கும். எல்லா பிரச்சனைகளையும் கொண்டது அது. நாம் கொண்டிருக்கும் உறவில் விதிகளின்படி நடக்கும் ஒருவரான நாம் கனிவுடனும் மரியாதையுடனும் மற்றவர் போற்றத்தக்க வகையிலும் தூண்டுகோலாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் அறிவுபூர்வமாகவும் பரிவுடனும் அதே நேரத்தில் சரியான செக்ஸ் உணர்வுகளுடனும் இருக்க வேண்டும். அந்த பால் உறவிலும் மேலே குறிப்பிட்ட அத்துணை பண்புகளும் குணங்களும் மதிப்புகளும் மதிப்புடன் கனிவுடன் இருக்க வேண்டும். நமது துணைவரின் தேவைகளையும் விருப்பங்களையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதற்காக நம்மை சங்கடத்தில் ஆழ்த்திடும் கடினமான அல்லது நமக்கு விருப்பமில்லாத எதையும் நாம் செய்ய வேண்டும் என்பது இல்லை. நமக்கு நம் ஏகாந்தம் தேவை. நம்மை மதிக்கவும் வேண்டும், நம்மை உயர்ந்த இடத்தில் வைத்திருக்கவும் வேண்டும். நமது துணைவரும் அப்படியே எண்ணலாம் அல்லவா? பரிவும் இரக்கமும் தான் இதில் முக்கியம். அவருக்கு என்ன தேவை, என்ன பிடிக்கின்றது, என்ன விரும்புகின்றார், அவரால் என்ன செய்ய முடியும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். நற்பண்புகளோடு மரியாதையுடன் நாம் நடந்து கொள்வது மிக மிக முக்கியம், அவசியம். இதற்கு மத்தியில் ஆசைக்கும் உணர்ச்சிக்கும் அபாரமான பாலுறவுக்கும் இடம் இருக்கிறது. நீங்கள் உங்கள் துணைவரிடம் பரிவாக இருக்க வேண்டும் என்பதற்காக சாதுவாக இருக்க வேண்டும் என்பதில்லை. கனிவாக இருக்க வேண்டும் என்பதற்காக மந்தமாக இருக்கவும் கூடாது. அவரது மதிப்பிற்குரியவராக இருக்கிறோம் என்பதற்காக சாதுவாகவும் இருந்துவிடக்கூடாது. நமது துணைவரின் பாதுகாப்பு, அவரது தனிமை, அவரது உடல்நலம், நம்முடன் அவருக்கு இருக்கும் நெருக்கம் இவற்றை கருத்தில் கொள்வதால் இந்த விஷயத்தில் கிளர்ச்சியின்மை, சலிப்பு இருக்கக்கூடாது. அவசரத்தில் உடைகளை களைந்துவிட்டு ஆர்வமும் ஆசையும் கொண்டு வெறுமனே உடல் ரீதியான பாலுறவு கொள்கிறவர்கள் கூட ஒருவருக்கொருவர் நிச்சயம் கனிவுடன் நடந்து கொள்ள முடியும். இவை இரண்டும் சேர்ந்து போகக்கூடியவைத்தான். நீங்கள் காதலிக்கும் ஒருவரோடு பாலுறவு வைத்துக் கொள்வது இருவரும் விரும்பினால் ஒரு விதத்தில் ஒருவரை ஒருவர் மதிப்பதையே காட்டுகிறது. என்னை பொறுத்தளவில் நான் எனது உடைகளை களையும் அதே நேரத்தில் தன் உடைகளை களைந்தெறியும் ஒருவரை பெறுவது ஒரு கௌரவம். காதல் செய்வது எப்போதுமே
மற்றவர் உடலுக்குள் நீங்கள் புகுவது போல என்றைக்கும் மாறாத அளவிற்கு நெருக்கமானது, அந்தரங்கமானது. இங்கே நீங்கள் மரியாதையுடன் இயங்கவில்லை என்றால் என்ன செய்ய முடியும்? மேலும் மதிப்பும் மரியாதையும் உங்களுக்குள் இருக்கும் அறிவை பொறுத்தது. அந்த அறிவு உங்களது துணைவருக்கு மிகவும் பிடித்தது எது என்பதை மட்டுமல்லாமல் அந்த உறவின் முழு செயல்பாட்டினை பற்றிய உங்களது புரிதலையும் பொறுத்தது. நாம் அதில் திறமைசாலியாக இருக்க வேண்டும். உங்களுக்கு தேர்ச்சி போதவில்லை என்றால் அதனை கற்றுக்கொள்வதில் சிறிது நேரம் செலவழியுங்கள். இதை கற்றுக்கொள்வதில் எந்த வெட்கமும் தேவையில்லை. நாம் பிறக்கும்போது சிறந்த ஓட்டுநர்களாகவும் காதல் செய்வதில் சிறந்தவர்களாகவும் பிறப்பதில்லை. நாளை சந்திப்போம்.